நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? எது நடந்திருந்தாலும் அதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. கண்ணு, உன்னால என் பேரன் விக்ரம மாத்த முடிஞ்சா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஒரு டாக்டர் ஆக்குறேன்னு நான் சத்தியம் செய்யறேன். இதை கேட்டதும் நட்சத்திராவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. சீக்கிரமே எங்க டிசைனர் கிட்ட சொல்லி உனக்கு பிடிச்ச மாதிரி புது ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்றேன். அது வரைக்கும் உன்னோட பாட்டியும் மாமாவும் உனக்காக சில துணிகளையும் மத்த பொருட்களையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் இந்த ரூம்லயே வச்சிருக்கோம். அத பாருமா, உனக்கு தேவையான மாதிரி நீயே அதை அடுக்கிக்கலாம் என்றார். தாத்தா சொன்னதை கேட்டதும் நட்சத்திராவுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. அப்பாடா, இந்த வெயிட்டான சாரியை இதுக்கு மேல கட்ட வேணாம் என்று நினைத்தவள் மெல்ல புன்னகைத்தாள். தாத்தா அவளை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேற தயாரானார். ஆனால் வாசலுக்கு சென்றவர் மீண்டும் திரும்பி வர ஒரு வேண்டுகோள் வைத்தார். நாம பேசின விஷயத்த பத்தி நிதானமா யோசிச்சு பாருமா. என்னோட யோசனை உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு நான் முழுசா சப்போர்ட் பண்ணுவேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் என்கிட்ட எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உன்னோட முடிவுக்காக நான் வெயிட் பண்றேன் என்று மென்மையான குரலில் சொல்லிவிட்டு சென்றார். தாத்தா சென்ற பிறகு நட்சத்திரா சிறிது நேரம் அங்கேயே அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவளின் பார்வை அறையின் மூலையில் இருந்த தாத்தா சொன்ன அவளது பையின் மீது விழுந்தது. ஆவலோடு அந்த பையை திறந்தாள். அதற்குள் புத்தம் புதிய ஆடைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்ததும் அவளுக்கு தன் பழைய நினைவுகள் அலைமோதின. இது அன்னைக்கு ஊர்ல மனோரமா அத்தை தைச்சு கொடுத்த அதே ட்ரெஸ்ல என்று வியந்தவள் அந்த துணிகளை ஒவ்வொன்றாக தடவி பார்த்தாள். அந்த துணிகளின் வாசம் அவளுக்கு தன் குடும்பத்தோடு இருந்த அந்த சந்தோஷமான நாட்களை நினைவுபடுத்தியது. தன் சொந்த மாமா மகளின் திருமண செய்தி கேட்டதுமே நட்சத்திராவிற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. பாட்டி, எனக்கு புது ட்ரெஸ் வேணும், கல்யாணத்துல நான் ரொம்ப அழகா இருக்கணும் என்று அடம் பிடித்து 3-4 புது ஆடைகளை வாங்கினாள். பழைய நினைவுகளால் நட்சத்திராவின் கண்கள் மீண்டும் குளமாகின. விம்மி விம்மி அழுதவள் ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொண்டு குளியலறைக்குச் சென்றாள். முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்ற பிறகு தன் பாட்டி ஆசையாக அனுப்பி வைத்த அந்த ஆடைகளில் ஒன்றை அணிந்து கொண்டாள். கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தபோது அவள் பார்வை கழுத்திலிருந்த தாலியின் மீதும் வகிட்டிலிருந்த குங்குமத்தின் மீதும் விழுந்தது. இதை இப்பவே அறுத்து எரியணும், இந்த குங்குமத்தை அழிச்சிடணும், இது எதுவுமே எனக்கு தேவையில்லாதது என்று அவள் தனக்குள்ளேயே ஆத்திரமாக சொல்லிக் கொண்டாள். அவளுக்குள் ஒரு வேகம் பிறந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவளை தடுத்தது. இல்ல நட்சத்திரா, இப்போதைக்கு இது எதுவும் பண்ணாத என்று அவளது மனம் அவளை எச்சரித்தது. கடைசியில் அந்த எண்ணங்களை ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மெல்ல கட்டிலில் சாய்ந்தவள் அப்படியே ஆழ்ந்த உறக்கத்திற்குள் போனாள். இன்னொரு பக்கம் வீட்டிலிருந்த அந்த 4 இளைஞர்களும் தங்கள் அறையில் அமர்ந்திருந்தனர். விக்ரமின் பேச்சால் அவர்கள் மன வருத்தத்தில் இருந்தனர். அந்த சூழலை சரி செய்ய விஷால் மெல்ல பேசத் தொடங்கினான். அட விடுங்கப்பா, விக்ரமோட சுபாவம் தான் நமக்கு தெரியுமே, அவர் பேசினதெல்லாம் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்காதீங்க என்று சமாதானப்படுத்தினான். பிறகு சிரித்துக்கொண்டே, சொல்ல போனா அவருக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். அண்ணி தலையில சுடாம அந்த ஃப்ளவர் வாசம் மட்டும் குறிப்பாத்து சுட்டுட்டாரே, அதுவே பெரிய விஷயம் என்று கிண்டலாக சொன்னான். இதை கேட்டு ஏற்கனவே டென்ஷனில் இருந்த த்ருவ் எகிரினான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா, அதனாலதான் கொஞ்சம் யதார்த்தமா இருடான்னு திரும்ப திரும்ப விக்ரம் கிட்ட சொல்றோம். இந்த மாதிரி முன்கோபத்தை வச்சுக்கிட்டு எப்படிதான் காலத்தை ஓட்ட போறானோ தெரியல என்று கத்தினான். அதற்கு ஆகாஷ், ஏன் நீங்களாம் சின்ன வயசுல இருந்தே அவர் கூட தானே இருக்கீங்க, இவ்ளோ நாளாகியும் அவரோட பழக்கத்தை உங்களால கூட மாத்த முடியலையா என்று ஆதங்கப்பட்டான். ஷங்கர் அதற்கு அமைதியாக பதில் சொன்னான். நாங்க இங்க வந்ததே கொஞ்ச நாளைக்கு தான் ஆகாஷ். எங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் பத்தி உனக்கே தெரியும். எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடைக்கிறது இல்ல. ஆனா விக்ரம்க்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் எங்களால சும்மா இருக்க முடியல. அதான் 15 டேஸ் லீவ் போட்டுட்டு இங்க ஓடி வந்தோம். இப்ப பாரு, அந்த 15 டேஸும் முடிய போகுது. ஃபர்ஸ்ட் வீக் ஷாப்பிங், செகண்ட் வீக் மேரேஜ்னு மின்னல் வேகத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது வெறும் 3 டேஸ் தான். அது முடிஞ்சதும் கிளம்பிடுவோம் என்று அவன் உருக்கமாக பேசி முடித்தான். சரியாக அந்த நேரத்தில் தாத்தாவின் கம்பீரமான குரல் அங்கே ஒலித்தது. பசங்களா, உங்க பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று அவர் கேட்டதும் அந்த அறையில் சட்டென்று ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. தாத்தா அவர்களை நோக்கி மெல்ல நடந்து வந்தார். விக்ரமின் அந்த முரட்டுத்தனமான பேச்சால் அவர்கள் மனம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும் என்பது தாத்தாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவர்களை தேற்றும் விதமாக அவர்கள் முன்னால் வந்து நின்றார். இங்க பாருங்கடா, விக்ரமோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. அதனால அவன் பேசுறதெல்லாம் நீங்க இனிமே பெருசா எடுத்துக்க வேணாம்.
நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க 4 பேருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறேன். உங்க அண்ணிக்கு நீங்க 4 பேரும் தான் துணையா இருக்கணும். நீங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் விக்ரமும் அவளும் ஒண்ணு சேர முடியும். அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. செய்வீங்க தானே என்று தாத்தா ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டார். ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பிறகு மெதுவாக தனது தயக்கத்தை விட்டு பேசினான் த்ருவ். தாத்தா, இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட விட்டாலும் நான் அவங்கள சரி பண்ணிடுவேன். ஆனா நீங்க இப்போ கேட்குற இந்த விஷயம் இருக்கே, இதை என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாது தாத்தா என நம்பிக்கை இழந்த குரலில் கை விரித்தான். உடனே சங்கரும் தன் பங்குக்கு, ஆமா தாத்தா, நானும் ஆபீஸ்ல எத்தனையோ பேரை வேலை வாங்குறேன். சொல்லப்போனா அவங்கள என் விரல் நுனில வச்சு ஆட்டி படைக்கிறேன். ஆனா விக்ரம பத்தி உங்களுக்கு தெரியாதா? நாம அவனுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றோம்னு அவனுக்கு சின்னதா டவுட் வந்தாலே போதும், அப்புறம் அவன் எங்களை என்ன செய்வானே தெரியாது என பயத்துடன் சொன்னான். அடுத்ததாக ஆகாஷும் தன் கவலையை பகிர்ந்து கொண்டான். அவனைத் தொடர்ந்து விஷாலும் தன் பயத்தை பதிவு செய்தான். இவ்வாறு ஆளுக்கு ஒரு சாக்குப்போக்கை அடுக்கினார்கள். 4வரும் இப்படி பின்வாங்குவதை பார்த்ததும் தாத்தாவுக்கு கோபம் தலைக்கேறி, உருப்படாத பசங்களா, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் தான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்களா விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ்னு சொல்லிக்கிறீங்களே தவிர அவனை பார்த்து இப்படி பயந்து நடுங்குறீங்களே, அவன் மேல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்காடா என சீறினார். பிறகு குரலை இன்னும் உயர்த்தி, நான் உங்ககிட்ட இப்போ ஐடியா கேட்க வரல, உங்களுக்கு ஆர்டர் போடுறேன். நாளையில இருந்து என் மருமக செய்யற எல்லா வேலைக்கும் நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இந்த வீட்ல அவ நிம்மதியா இருக்கணும். அதுதான் உங்களோட முதல் டாஸ்க். இந்த வீட்டு மருமக கண்ணுல ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் உங்க எல்லாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை என அதட்டி விட்டு அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினார். தாத்தா போனதும் அந்த 4 பேரும் ஒருவரையொருவர் திகைப்போடு பார்த்து கொண்டார்கள். த்ருவ் மட்டும் தலையில் கை வைத்தபடி புலம்பத் தொடங்கினான். இது என்னடா கொடுமை, கல்யாணம் ஆனது விக்ரமுக்கு, அண்ணி விக்ரமோட பொண்டாட்டி, ஆனா அவங்கள சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மளோடதா? இது என்னடா நியாயம்? எந்த ஊர்லடா இப்படி எல்லாம் சட்டம் இருக்கு என புலம்பினான். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். ஒருவேளை நம்ம அண்ணிக்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறத விக்ரம் பார்த்துட்டு அவனுக்கு நம்ம மேல கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவன் அந்த ஆத்திரத்துல நம்ம 4 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னாலும் அனுப்பிடுவான் என ஆகாஷ் பீதியுடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் விஷால் சட்டென்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினான். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. நாம இப்பவே போய் தூங்குறது தான் நமக்கு நல்லது. இல்லாட்டி தாத்தா டெய்லி பண்ற மாதிரி இன்னைக்கு நம்மள அலற விட்டு எழுப்பிடுவாரு என்றான். உடனே சங்கர் பெரிய கொட்டாவி விட்டபடியே, ஆமா ஆமா, நான் அதை சுத்தமாவே மறந்துட்டேன். எனக்கு சரியா தூக்கம் இல்லனா அந்த நாளே ஒழுங்கா இருக்காது. இந்த விக்ரமால இன்னைக்கு என் தூக்கமே போச்சு. அதே நேரத்துல கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்காம இருந்தா தாத்தா தரப்போற பனிஷ்மெண்ட்டும் ஏத்துக்கணும். அதை நினைச்சாலே தலை வலிக்குது என புலம்பினான். அந்த வீட்டில் யாராவது தாமதமாக எழுந்தால் அவர்களுக்கு தாத்தா கொடுக்கும் தண்டனை அவ்வளவு கடுமையானது. அன்றைய நாள் வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளையும் அந்த ஒரு நபர்தான் செய்ய வேண்டும். அந்த பயத்தில் 4 பேரும் அவசர அவசரமாக தங்களுடைய அறைக்கு ஓடினார்கள். அவர்கள் 4வரும் ஒரே அறையில்தான் தங்குவார்கள். வெளியில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம். அந்த அறைக்குள் நுழைந்து விட்டால் இன்றும் குறும்புத்தனம் மாறாத சிறு குழந்தைகளாகவே மாறிவிடுவார்கள். அதே நேரத்தில் வீட்டின் மறுபுறத்தில் நட்சத்திரா அந்த அறையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே விக்ரம் தனது கட்டிலில் படுத்தான். ஆனால் அந்த அறை முழுவதும் பரவியிருந்த நட்சத்திராவின் அந்த தனித்துவமான நறுமணம் அவனை நிம்மதியாக தூங்க விடவில்லை. நட்சத்திரா அங்கு சிறிது நேரம் மட்டுமே தங்கியிருந்தாலும் அவளது உடலின் வாசனை அந்த அறையை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்திருந்தது. அந்த வாசனை விக்ரமுக்கு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. என்ன இது, இந்த ரூம் முழுக்க இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் தான் இங்க இருந்திருப்பா, அதுக்குள்ள ரூம் முழுக்க நாசம் பண்ணிட்டா என கடுகடுத்தவன் ஆத்திரத்தில் அந்த பெட்ஷீட்டை சுருட்டி தரையில் வீசி எறிந்தான். உடனடியாக வேலைக்காரர்களை அழைத்தான். அந்த வீட்டில் வேலைக்கு கூட பெண்கள் கிடையாது. விக்ரமுக்கு பெண்கள் என்றாலே தீராத வெறுப்பு. தனது நிழலில் கூட ஒரு பெண் வரக்கூடாது என்று நினைப்பவன் அவன். ஒட்டுமொத்த வீடும் ஆண்களால் மட்டுமே நிறைந்திருந்தது. வேலைக்காரர் ஒருவர் உள்ளே வந்ததும், இப்பவே இந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் மாத்துங்க, இந்த ரூம்ல வேற எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது, புரியுதா என அதிகாரமாக கட்டளையிட்டான். ரூமின் வாசனைக்கே இப்படி கொந்தளிக்கும் விக்ரம் தான் திருமணம் செய்து கொண்டது பிரியங்கா இல்லை நட்சத்திரா என்று தெரிந்தால் என்னவாகும்? அவளையும் அந்த பெட்ஷீட்டை போல் கசக்கி தூக்கி எறிந்து விடுவானா?
இந்த முறை துப்பாக்கி குறி நட்சத்திராவை நோக்கி திரும்புமா இல்லை தனது தாத்தாவை நோக்கி திரும்புமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.